அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அருமையான செப்டம்பர் மாதத்தில் மீன ராசிக்கான பலனை தான் பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு ராசி அதிபதி குரு. நேரடியாக ராசியை பார்ப்பது, அங்கே சனி இருந்தாலும் சுபத்துவம் ஆவது, எட்டுக்குடைய சுக்கிரன் 8ஆம் வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறுவது, 6லிருந்து ஆட்சி பெற்ற சூரியன் கேதுவை விட்டு 7ஆம் இடத்திற்கு போவது அனைத்துமே இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் காட்டுதுங்க. ஆரோக்கிய ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய தெளிந்த மனதோட செய்யும் முயற்சியால் நல்ல மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஜீவனஸ்தான அதிபதியாகவும் குரு பகவானே வருகிறார். இந்த குரு 5ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம், லாபஸ்தானமான 11ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசியை சேர்த்து பார்ப்பதால் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. வரவுக்கு அதிபதியான செவ்வாயும் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகுங்க. 19ஆம் தேதியிலிருந்து குருவுடன் சேர்ந்து குருமங்கள யோகத்தோட லாபஸ்தானத்தையும் பார்க்கும். அதனால் தொழில் நல்ல வளர்ச்சி பாதைக்கு செல்லுங்க. சூரியன் 12ஆம் வீட்டை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால மாத ஆரம்பத்தில் அரசாங்க ரீதியான தொழில் நடத்துபவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படலாம். முதலீடு செய்யும்போது கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. அதுவே மாத பிற்பகுதியில் சூரியன் 7ஆம் வீட்டிற்கு போன பிறகு நன்மைகள் உண்டாகுங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்க நினைக்கும் மீனராசி நேயர்களுக்கும் இருக்கும் தொழிலை விரிவாக்க நினைப்பவர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ஏதுவாகவே இருக்குங்க. தாராளமாக அந்த முயற்சியை நீங்கள் நம்பி கையில் எடுக்கலாம். கோச்சாரத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். அடுத்து இந்த மாதத்தில் 6ஆம் இடத்துல கேது, சூரியன் மற்றும் புதன் இருக்குது. உத்தியோகம் பற்றி பார்க்கும் பொழுது அது தனியார் நிறுவன வேலையாகட்டும் அல்லது அரசு நிறுவன வேலையாகட்டும் 7ஆம் தேதி வரைக்கும் மேலதிகாரிகள் கிட்ட பேசி பழகும்போது கூட வேலை செய்கிற வேலையாட்கள் கிட்ட பேசும்போதும் சற்று கவனமாக இருங்க. அதுவே 7ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் 7ஆம் இடத்துல போய் உச்சமாகிடும். சூரியன் 6ஆம் வீட்டில் ஆட்சி பலமாகத்தான் இருக்கும். கேதுவோடு இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் தருமே தவிர பெருசாக தடை எதுவும் இல்லைங்க. அதனால் 8ஆம் தேதியில் இருந்து உங்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள், சிறு சிறு சங்கடங்கள் குறைந்து தடைகள் விலகி மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. வேலையில் உங்களுக்கான பெயர், புகழ், அங்கீகாரம், நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் அனைத்தும் இந்த மாதத்தில் கிடைச்சிரும். மற்றும் பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக நடக்குங்க. 5ஆம் வீட்டில் குரு செவ்வாயுடன் இணைவதும் 7ஆம் வீட்டில் புதன் உச்சமாவதும் உங்களுக்கு உத்தியோகத்தில் இந்த மாதத்தில் முன்னேற்றத்தை தரப்போகிறது. வருமானத்தில் இருந்து வந்த தடை, பொருளாதார வளர்ச்சியில் இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த மாதத்தில் நல்லாவே குறைஞ்சிரும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு புது வேலை, அதிலும் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆகவே இந்த மாதத்தில் இருந்து பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணவரவு இருக்கேன்னு தேவையற்ற ஆடம்பர செலவு செய்வதை, தேவையில்லாத கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லதுங்க. குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது 2ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டில் பகையாக இருப்பதால் குடும்பத்தில் பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக அல்லது தாய்வழி ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் செவ்வாய் 19ஆம் தேதி பயிற்சியாகும் வரையே இருக்குங்க. அப்புறம் குருவால் நீச்சபங்கம் பெறுவதால் உங்கள் முயற்சியால் பிரச்சனைகள் சரியாகி குடும்பம் அமைதியை நோக்கி செல்லும். 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைவதால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் பழகுவதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு சண்டைகள் வரலாம். அது எந்த வயதில் நீங்கள் இருந்தாலும் நடக்குங்க. அவர்களுடன் பேசுவதில் இந்த மாதத்தில் கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தின் அதிபதி புதன் 7ஆம் தேதி மாலை 7ஆம் இடத்திற்கே வந்து உச்ச வலிமை பெறுவதும் குரு ஏற்கனவே உச்சநிலையில் இருப்பதும் அருமையான அமைப்பு. இதுவரை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் ஏற்படுங்க. திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல நல்ல வரன்கள் வர ஆரம்பிக்கும். சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் மீனராசி ஆண்களுக்கு வரன் முடிவாவதில் சற்று சிரமங்களை நீங்கள் சந்திக்கலாங்க. பெண் வீட்டில் நிறைய கண்டிஷன் போடலாம். பெண்ணின் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். அதுவே செவ்வாய் சிறப்பான அமைப்பில் இருப்பதால் மீனராசி பெண்களுக்கு எதிர்பார்த்தது போல நல்ல இடத்தில் இருந்து வரன்கள் அமையும். குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சிக்கும் மீனராசி நேயர்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு பலமாக இருக்கார். குடும்பத்திற்கு வளர்ச்சி தரும் செவ்வாயும் குருவுடன் சேரப்போகுது என்பதால் இந்த மாதம் அருமையான மாதமாக காணப்படுகிறது. தாராளமாக குழந்தைக்கு முயற்சி செய்யலாம். பலருக்கும் இயற்கையாகவே குழந்தைகள் பாக்கியம் ஏற்படும். ஏற்கனவே குழந்தை உள்ளவங்க
குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. குழந்தைகளோட படிப்பும் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். உங்களை நல்ல விதமாக பார்த்துப்பாங்க. காதலிக்கும் மீனராசி நேயர்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் காதலுக்கும் முக்கியமான 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திர கிரகமாக வருகிறது. சந்திரன் ஒரு நிலையற்ற கிரகம். 28 நாட்களில் அனைத்து ராசிகளையும் சுற்றி வந்துவிடும் என்பதால் மீனராசியில் பிறந்தவர்களில் பலருக்கும் காதல் வாழ்க்கை சரியில்லாமல் போகிறது. உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் குருவை பார்த்தவாறே பகை வீட்டில் அல்லது நீசகதியில் இல்லாமல் இருப்பது சிறப்பு. இந்த மாதத்தில் கோச்சாரத்தில் குரு 5ஆம் வீட்டில் இருப்பதால் பாசிட்டிவான அமைப்பு தான் காட்டுகிறது. அதனால் மீனராசிக்காரர்களுக்கு காதல் வளர வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. செவ்வாய் உள்ளே வருவதால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பிரிவு இருக்காது. இது மீனராசி பெண்களுக்கு பொருந்தும். ஆண்களாக இருந்தால் இந்த மாதம் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதால் காதலுக்கு லீவு விட்டுட்டு அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து மீனராசி மாணவர்களுக்கு கல்விக்குரிய புதன் கிரகம் 7ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்றுவிடும். குரு பகவான் ஏற்கனவே 5ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கார். மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். நினைவாற்றல் பெருகும். பாடத்தை கவனிக்கும் திறனும் அதிகரிக்கும். கல்வி ரீதியாக எந்த பிரச்சனையும் காணப்படலை. சூரியனும் புதனுடன் சேர்ந்து 17ஆம் தேதியில் புத ஆதித்ய யோகம் தருவதால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுவீங்க. அரசாங்க வேலைக்காக படிப்பை படிக்கிறவங்களுக்கு தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. ஜென்ம ராசியில் சனி அமர்ந்திருக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானையோ அல்லது மரத்தடி விநாயகரையோ வாரம் ஒரு முறை உங்களால் முடிந்த பூக்களோடு அல்லது பழங்களோடு வைத்து வழிபட்டு வருவது நன்மை தருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.